This video is sponsored by SPO Digital Marketing. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. கிடைக்கிற வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இதிலே வந்து நம்ம கற்றுக்கவும் செய்யலாம், ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணவும் செய்யலாம். அது எப்படின்னா, ஒருத்தங்க வந்து இதில் ஜாயின் பண்ணுறது மூலயமா கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த கோர்ஸை நம்ம படித்து மினிமம் 1500லேருந்து மேக்ஸிமம் 21,000 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க 9994104160. இந்த நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணினா அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மதிகமா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து வாழைப்பூ ஜூஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து லேடிஸ்க்கெலாம் ஒரு நல்ல ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். இதுக்கு தேவையானது வாழைப்பூவில் வந்து கடைசியாக வெட்டி எடுத்துருப்போம் பார்த்தீங்களா, கூட்டுக்கு போக மீதி இருக்கும்ல அது. அதுக்கப்புறம் கொஞ்சோள மிளகு, கொஞ்சோள ஜீரகம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வாழைப்பூவை வந்து கட் பண்ணிக்கலாம். வாழைப்பூ கட் பண்ணும்போது கருப்பாக தான் வரும், அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாழைப்பூவை வந்து கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி பீஸாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உடனே வந்து நீங்கள் அரைச்சாலுமே அது கருப்பாக தான் தெரியும். ஏன்னா அதை விட அந்த துவர்ப்பு சுவை வந்து நமக்கு அந்த மாதிரி கலரில் காட்டுது, வேறு ஒன்றும் கிடையாது. இதை நல்லா கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இன்னும் உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து அப்படியே சாப்பிடுவாங்க, அது பிரச்சனை கிடையாது. சாப்பிடாதவங்க வந்து இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இதுலேயே நார் வரும், நார் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இப்படி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட தயிர் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இது சாப்பிட்டா முதுகு வலிக்கும், அதனால் அவங்களாம் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நான் தயிர் ஆட் பண்ணலை. இந்த இருக்குது பார்த்தீங்களா, வாழைப்பூ கட் பண்ணி வச்சுருக்கேன். வாழைப்பூ, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம், இவ்வளோதான். இது நிறையா சேர்க்காதீங்க, ஏன்னா நமக்கு ஜூஸ் கம்மியாக தான் வரும். அதனால் நீங்கள் நிறையா சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு துவர்ப்பு சுவை அதிகமாக இருக்கும், அதாவது காரம் அதிகமாகிடும், மிளகு காரம். அதனால் இந்தளவு மட்டும் இருந்தால் போதும். இதை அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் வாங்க. வந்து அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேல்ட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜூஸ் கிடைக்கும். இதை வந்து 2 பேர் குடிக்கிற அளவுக்கு இருக்குது. இதை வந்து 2 பேர் குடிச்சிக்கலாம். இதை வந்து லேடிஸ் வந்து ரெகுலராக வந்து ஒரு 48 டேஸ்க்கு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் 1 ஹவர் கழித்து எதனாலும் சாப்பிட்டுக்கோங்க. இதேமாரி நீங்கள் குடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்க, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு க்யூர் ஆகும். அதேமாரி சுகர் பேஷண்ட்ஸ் கூட இதை எடுத்துக்கலாம். இதை சாப்பிட்றதுனால உங்களோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா நம்ம உடம்புக்கு துவர்ப்பு சத்து தேவை. நம்ம வந்து அதிக அளவில் அந்த துவர்ப்பு சத்து எடுத்துக்கிறது கிடையாது. அதனால் இந்த மாதிரி ஒரு இதில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்புக்குள்ளே போய் அந்த துவர்ப்பு சத்து சேர்ந்து உங்களுக்கு உடம்பு ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி இதை வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து நான் ஜூஸ் போட்டு காட்டியிருக்கேன். இன்னொரு நாள் வந்து இதில் வந்து எப்படி ஒரு கூட்டு வைக்கிறது, நல்லா நல்லா குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி உள்ள கூட்டு பொரியல் இதெல்லாம் வந்து செஞ்சு காட்டுறேன். இந்த ஜூஸை வந்து ரெகுலராக கன்சியூம் பண்ண முடியலனாலும் ஒரு வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் ஆச்சு இந்த ஜூஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் குடிங்க. நீங்கள் அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தான் உங்கள் உடம்புக்கு தேவையான துவர்ப்பு சத்து கிடைக்கும், உங்களோட உடம்பும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் இதை வந்து ரெகுலராக கண்டிப்பாக மேக்ஸிமம் வாக்கிங் போக மாட்டோம், நம்ம இந்த மாதிரி நிறைய உடற்பயிற்சிகள்லாம் பண்ணாததுனால நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகளை வந்து கரைக்கிறதுக்கு இது உதவும். ஏன்னா நம்ம வந்து பெப்பர் இது என்னது இஞ்சி எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால் நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோ வேணால் மதிகமா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.